இறந்த பிறகு உயிர்கள் என்ன நிலையை அடைகிறது என்பதை பற்றின விஷயத்தை பேசக்கூடியது இந்த 3வது அதிகரணத்தில் வரக்கூடிய பாடல்கள். சஞ்ஞான போகத்துல இதை மறுபிறப்பு அதிகரணம் என்று பேசுகின்றோம். அது ஒரு உயிர் உடலை விட்டு நீங்கும் பொழுது என்ன நடக்கிறது, மரணத்திற்கு பிறகான அனுபவம் என்ன, இதை பற்றி பல்வேறு சமயங்கள்ல இதான கேள்விகள் இருக்கிறது. பொதுவாக உலகத்துல யாராவது ஒருத்தரை பார்த்து நம்ம தப்பு செய்யாத, அதிகமா உயிர்களை துன்பப்படுத்தாத, பாவம் விளையும், பாவம் விளைந்ததுன்னா நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அது செத்ததுக்கு பிறகு தானே, அதெல்லாம் போகவா போறோம், நமக்கெல்லாம் தெரியவா போகுது என்று கேட்பார்கள். அந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. அது இறந்ததுக்கு பிறகு உடம்பு கிடையாது, உடம்பு இல்லைன்னா அனுபவம் இல்லை என்பதை சைவ சித்தாந்தி சொன்னா ஒத்துக்க மாட்டான். ஆனா உலகாயதான் அதை சொல்லுகின்றான். செத்தது பிறகுதான் உடம்பு இல்லையே, அப்புறம் நெருப்புல வச்சு கொளுத்தினா நமக்கு என்ன தெரிய போதா, இல்ல புதைச்சாலும் நமக்கு தெரிய போறது இல்லை அப்படிங்கிறது அனுபவபூர்வமா தெரிந்து கொள்கிறான். அதனால நரகத்துல இது மாதிரி எண்ணெய் சட்டில போட்டு பொறிப்பாங்க, வேறு தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க என்று சொன்னா அதை செக்கினடை மையல் தரும் செக்கினடை திரித்தும் கண் உரிப்பித்தும் சொல்லுகிறார் நெஞ்சு விடு போற்றி பகரோட நம்முடைய உமாய சிவாச்சாரியார். அது மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொன்னா யாரும் இல்ல, செத்து போனது பிறகு அனுபவம் கிடையாது அப்படின்னு கேட்கும்போது அது சார்ந்த ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு தான் இந்த மறுபிறப்பு அதிகரணத்துல முதல் பாடலே பேசுகிறார். அதாவது உயிர் என்பது ஒரு அருவப்பொருள். எப்படி இறைவன் உருவமற்றவனாக இருக்கிறானோ அதே போல உயிரும் உருவமற்ற ஒன்றுதான். ஆனா உயிருக்கு இறைவன் தனு கரண புவன போகத்தை கொடுக்கும் பொழுது அதுல படிப்படியாக தத்துவங்களை, மாயாகாரியமான தத்துவங்களை மேலே பொருத்தி வருகிறார். அவ்வகையில அடிப்படையில 5 சரீரங்களை உடம்பு உயிர் கொண்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். முதல் 5 தத்துவங்களை காரண சரீரம் என்றும், அராக தத்துவம் புரட தத்துவம் வரைக்கும் வரக்கூடிய அந்த நிலைய கஞ்சுக சரீரம் என்றும், குணசரீரம் என்றும் அடுத்த நிலைய, அதற்கு பிறகு சூக்கும சரீரம், அதுதான் பொறியட்ட காயம் என்று சொல்லுகின்றோம். இந்த பொறியட்ட காயம் புலப்பட எனக்கு என்று ஔவையார் கூட பாடுறாங்க. அதன் மீது போர்த்தப்பட்டதுதான் இந்த ஸ்தூல சரீரம். அந்த சூக்கும சரீரம் என்பது வரைக்கும் உள்ளது ஆன்மா என்ற ஒரு நிலை தான். ஸ்தூல சரீரம் தான் அது மாடா மனுஷனா அல்லது விலங்குகளா பறவைகளா, இது எல்லாம் எதை பொறுத்து, ஸ்தூல சரீரத்தை பொறுத்து. ஒரு மரத்தை நம்ம வெட்டா கூட அந்த மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய உயிர் சூக்கும சரீரமாக தான் வெளியேறும். மரம் என்பது ஸ்தூல சரீரம். ஒரு மனிதன் இறந்து போனா கூட அந்த உயிர் சூக்கும சரீரமாக தான் வெளியேறுகிறது. ஒரு எறும்பு போனாலும் ஒரு யானை போனாலும் அந்த உயிர் எப்படி போகும், சூக்கும சரீரமாகத்தான் செல்லும் என்று சொல்லுகின்றோம். இதைதான் இந்த பாடல்ல பூதனா சரீரம் போனால் பொறியட்ட ரூபம் தானே என்று சொல்லுகிறார். பூதனா சரீரம்னா பூத காரியமாகிய இந்த உடம்பு, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினாலே ஆக்கப்பட்டதாகிய இந்த உடம்பு போனால்னா என்ன அர்த்தம், இந்த உடம்பை 2 இடத்துல நம்ம கைவிடுவோம். அதாவது உடம்பு உயிர்ட்டு இருந்து இந்த உடம்பு 2 இடத்துல விலகி செல்லும். அது எப்பப்போ, வெரி குட், தூங்குறப்ப இல்லையா. அவத்தைகள்ல அன்றாட நம்ம நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் அந்த நிலைக்கு செல்லும் பொழுது உடம்புக்கும் உயிருக்கும், உடம்புக்குள்ளதான் உயிர் இருந்தாலும் கூட சம்பந்தம் இல்லாம இருக்கிறார். பிறகு அப்புறம் மேலாள அவத்தையில திரும்ப மேல வரும் பொழுது அவர் தெரிந்து உடம்போட தொடர்பட்டுகிறார், 35 கருவிகளோடு பொருந்துகிறார். எது நித்தியப்படி நடக்கிறது. இது இல்லாம உடம்பை விட்டு உயிர் வெளியேறுகிறதுன்னு சொல்லுகின்றோம், மரணம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா. உயிர் மங்கு பொழுது மயிலின் மிசை கடிதையா வரவேணும், அப்படி உயிர் போகுதுன்னு சொல்லும். மடித்தாடும் அடிமைக்கு நன்றியே மனநே நீ வாழும் நாளில் தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்கு நெடும்போது தடுத்தாட்கொள்வான் என்றெல்லாம் இதை பத்தி பேசுகிறார்கள். உயிர் நீங்குவது அப்படின்னு. அப்போ உயிர் நீங்கிய மாத்திரத்துல என்ன சொல்லுங்க, யம தூதர்கள் உயிரை எடுப்பாங்க. உடம்புல இருந்து உயிரை பிரித்து எடுக்கக்கூடிய வேலை யம தூதர்களுடையது. அவர்கள் பட்டித்தம் வெங்குருவின் பால் காட்ட என்று சொல்லுகிறார் உமாய சிவாச்சாரியார் போற்றி பகருடையில. வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் பட்டித்தம் வெங்குருவின் பால் காட்ட தன்னுடைய ஆச்சாரியனாகிய யமன் தெரிஞ்சுட்டு காட்டும் பொழுது யமன் அவர்களை பார்த்து கேட்பான், எற்றைக்கும் இல்லையோ பரவாமை பாவி என்று சொல்லுவான் நம்மளை பார்த்து. ஏன்னா எத்தனையோ முறை உலகத்துக்கு போயிட்டோம் நம்ம, திரும்ப திரும்ப எத்தனை பிறவி எடுத்துருக்கிறோமோ அத்தனை பேரை செத்துருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா. அத்தனை பேரை சாகும் பொழுதும் யமன் அழைத்து சென்று யமனுடைய சமயத்தில் நிறுத்துவாங்க. அப்ப யமன் என்ன பண்ணுவான், நம்மளை திட்டுவான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இல்லையோ புறவாமை, உன்னை கைலாயம் என்று ஒன்று இருக்கிறது தெரியுமா தெரியாதா, என்றைக்கு சென்று அங்க அடைவாய், திரும்ப திரும்ப என்னை பார்த்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு யமன் ரொம்ப கடிந்து கொண்டு, பிறகு இவர் தம் செய்த செயலுக்கு தக்க செயலுறுத்துவீர் என்று சொல்லி அவரை யமன் அவனுடைய நரகத்துல போட்டு வாட்டுங்க என்று சொல்லுவார். இதற்கிடையில திரும்ப கொண்டு அந்த ஆத்மாவை கொண்டு
அந்த வீட்டிலே விட்டுருவாங்க என்று சொல்கிறார்கள். இது அந்தியஷ்டி முதலான விதிகளை சொல்லக்கூடிய நூல்கள், கருட புராணம் முதலிய புராண விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அந்த வீட்டில் அந்த ஆத்மாவுக்காக செய்யக்கூடிய 10 தினங்களையும் செய்யக்கூடிய அந்தியஷ்டி சம்ஸ்காரங்களினாலே அதற்கு அடுத்த போகத்தை அனுபவிக்கக்கூடிய உடம்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இப்ப யாதனா சரீரம் என்று ஒன்று கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். யாதனா சரீரம் அது என்ன சரீரம்னா நரக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான அனுபவ உடம்பு. அது இப்ப சொன்னேன், இறந்து போனதுக்கு பிறகு நமக்கு என்ன தெரியவா போகிறது என்று கேட்ட பொழுது அது தெரியுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உடம்பு, மீட்சித்தன்மையோட உடம்புன்னு வச்சுக்கிறாங்க. 100 முறை கசையடி என்று வைத்துக் கொண்டோம்னா ஒரு அடி வாங்கும் பொழுதே உடம்பு சிதைந்து போகிற அளவுக்கு அந்த அடி இருந்ததுன்னா திரும்பவும் 2வது அடி வாங்குறதுக்காக உடம்பு சரியாயிடும். உடனே எண்ணெய் சட்டியில போட்டு பொறிக்கணும் அனந்த காலம் அப்படின்னு வச்சாங்கன்னா ஒரு முறை போட்டு பொறிச்சாலே நம்மள இப்ப போட்டோம்னா ஒரே அவ்வளவுதான் போயிடும் அது இந்த உடம்பு போட்டா. ஆனா யாதனா சரீரம் என்பது எந்த வகையில என்ன புரிந்து கொள்ளணும்னா ஒரு முறை போட்டு சட்டில இறக்கிட்டாங்கன்னா திரும்பி பழைய மாதிரி ஆயிடும். அப்ப இங்க அனுபவம், அந்த வலி அனுபவம் அதை கொடுப்பதற்குரிய இந்த உடம்பு என்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனை யாதனா சரீரமாகி என்று சொல்லுகிறார். இன்ப துன்பங்கள் எல்லாம் நாதனார் ஆணை உய்க்க நரகோடு சொர்க்கம் துய்த்து என்று சொல்லுகிறார். சரிதானே? இறைவனுடைய ஆணைப்படி இவர் இவ்வளவு காலம் நரகத்தில் இருக்கணும், இவ்வளவு காலம் சொர்க்கத்தில் வாழ வேண்டும். சொர்க்கம் எதற்காக? புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக. பொதுவாக உயிர்கள் அதிகமான பாவம் செஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு இது மனிதனா பிறந்ததுன்னா இது செய்யக்கூடிய ஆகாமியத்தினால கண்மம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அதனால ஆகாமியம் இல்லாததாகிய விலங்கு பிறவிகள் கொடுப்பார் சுவாமி. விலங்குகளுக்கெல்லாம் ஆகாமியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை. அந்த உடம்புல ஒரு சிங்கம் இருக்கு, சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி தான் சாப்பிட்டாகணும். ஆனா அதனால அதுக்கு என்ன கிடையாது, அங்க ஆகாமியம் இல்லை. அப்புறம் நம்ம சிங்காம பிறந்திருக்கலாம், போட்டுக்கலாம், சௌகரியமா இருக்கலாம், வேலைக்கு போக வேண்டியதில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காட்டுல அழகா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம தோணும். பொதுவாகவே ஒரு விலங்கு, ஒரு மாடு படுத்து கிடக்கு, காக்கா கரையுது, இதெல்லாம் பார்த்தா பரிசைக்கு போகும்போது நினைச்சு வைப்போம், வேலைக்கு போகும்போது நினைச்சு இந்த மாதிரி நம்மளும் இருந்திருந்தோம்னா நம்மளும் இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லைன்னு. ஆனா மனித பிறவியை விட உயர்ந்த பிறவி ஒரு பிறவி இல்லை. ஏனைய பிறவி எல்லாம் துன்பத்திற்காகவே பிறவி எடுக்குது. ஒரு காகம் அது மரத்துல உட்காந்து கரையுது நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு மழை காலத்துல அது என்ன பாடுபடுது? நாம பொழுதன்னைக்கும் வீட்டுள்ள உட்காந்துருக்கோம், மழை பெஞ்சா அது பொழுதன்னைக்கும் மழையில தான் நினையணும். காட்டு விலங்குகள் எல்லாம். 2வது அடுத்த வேளை சாப்பாடு உண்டான்னு நமக்கு நிச்சயம் கிடையாது எந்த விலங்குகளுக்கும். சரி, நிச்சயம் வீட்டுல பசுவா வளர்க்குறோமே, அதுக்கெல்லாம் நம்ம போட்டாதான் சாப்பாடு, நவுத்துட்டு அப்படியே காட்டினாதான் தண்ணி. அது சுதந்திரம் அதுக்கு இல்லை. அங்க இரவு முழுக்க கொசுக்கடியில நிக்கணும் இல்லையா? நமக்கு அது இப்படி இல்லை. சௌகரியமா வச்சிருக்காரு கடவுள். நல்லா மனித பிறவி ரொம்ப சௌகரியமான பிறவி இருக்கிறதுலயே இல்லையா? அதனாலதான் மனித பிறவியை சொல்லும் பொழுது மானுட பிறவிதானம் வகுத்தது மனவாக்கு காயம் ஆளிடத்து 5 மாடும் அரண்மணிக்கு ஆகவன்றோ வாழிடத்தவரும் வந்து மண்மேல் அரண்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் மாந்தர் ஒன்றையும் உணரார் அந்தோ அப்படிங்கிறார் அனந்திசிவாச்சாரியார். மனித பிறவி எடுத்தது எதற்காக? பெருமானை வழிபாடு செய்வதற்காகத்தான், வேறு டார்கெட்டே இது கிடையாதுன்ட்டார். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? மனுஷனா பிறந்தா நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டி வாசம் கட்டி நல்லா திருமணம் செய்து கொண்டு 10 குழந்தைகளை பெற்று கொண்டு அது கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். இப்படிதான் நம்ம வச்சிருக்கிறோம். செத்து போய் என்ன பண்ணுவோம்? திரும்பி பிறப்போம், திரும்பி இதே தான் செய்வோம். இதுதான் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லுகிறார் அப்பர் சாமி இல்லையா? அது மாதிரி இந்த ரொட்டீனான லைஃப்லயே இருக்கக்கூடாது. எதற்காக? மானுட பரவிதானம் வகுத்தது மனவாக்கு காயம் ஆனிடத்து 5 மாடும் அரண்மணிக்கு ஆக என்று சொல்லுகின்றார். அதனாலதான் தேவர்கள் எல்லாம் கூட இங்க வந்து வழிபாடு செய்யலான்னு வருத்தப்படுறான். நமக்கு பிறவி கிடைக்கலையே, மனித பிறவி, பவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனையும் கொள்கின்றார் என்று நோக்கி என்று சொல்லி திருமாலும் பிரம்மா வருத்தப்படுவதாக திருப்பலி எழுச்சியில பாடுகின்றார் நம்முடைய சுவாமி மணிவாசகர். அப்போ இந்த மனுஷனா பிறக்கிற நமக்கு அந்த புத்தி உண்டாக மாட்டுகிறது. அதான் சொல்லுகின்றார், ஊனெடுத்து உழலும் மாந்தர் ஒன்றையும் உணரார் அந்தோன்னார். தெரிஞ்சுக்க மாட்டான். வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமின், இதான் கடைசி பிறவி நினைச்சிங்கன்னார் அப்பர் சாமி. அது மாதிரி இந்த மனித பிறவி ரொம்ப உயர்ந்த பிறவி. அதை வீணாக்காம
விலங்குகளால போகணும்னு ஆசைப்படுறாம இந்த செய்ய இந்த நல்ல சிவப்புண்ணியத்தை தேட வேண்டும். எதுன்னு சொல்ல வந்தேன், விலங்குகள் முதலான பிறவிடெல்லாம் ஆகாமியம் கிடையாது, அனுபவ பிறகு மட்டும்தான். புதியதை செய்து கொண்டு செல்றதுக்கான ஏதாவது ஒன்றென்று தப்பிச்சிருக்கலாம். அதுல புத்தியோட பிறந்து சிவ வழிபாடு செய்யக்கூடிய விலங்குகள்லாம் பார்க்கிறோம். அது கூட ஏதாவது தேவர்கள் யாராவது மனிதர்களா இருந்தவங்க அந்த பிறவில இருந்து கொண்டுதான் செய்வாங்க. அதை அப்படிதான் புராணங்கள் சொல்லுகின்றன. அப்போ இங்க விலங்குகளா பிறந்து கூட தீர்க்க முடியாத கண்மம் அதிகமா இருந்தா தான் நரகத்துல சென்று அங்க அந்த கண்மத்தை கழிக்கிறாங்க. பலவிதமான நரகங்கள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அத இந்த அந்நியன் படத்துல கூட காமிக்கிறான கும்பி பாகம், கிருமி போஜனம், இதெல்லாம் நரகங்களுடைய பெயர்கள். அசீபதம், அசீபதம், அந்த கூப்பம் இருக்கு. அந்த கூப்பம்னா இருட்டான கிணறு, அது உள்ள தூக்கி போட்டுருவான். அசீபதம்னா கூர்மை, கூர்மையான இலைகளுடைய காடு, அது வழியா நடந்து கொண்டு போகணும். ஜீவன் இறந்ததுக்கு பிறகு 10 நாள் சம்ஸ்காரம் பண்ணணும் வீட்டுல. இன்னைக்கெல்லாம் அவசர காலம்னா 3ஆவது நாளே கர்மா வச்சுட்டு கிளம்பிடுறான். 10 நாள் குறைந்தபட்சம் இருக்கணும். 10 நாள் போடக்கூடிய அந்த பிண்டங்கள்ல தான் அந்த உயிருக்கு அடுத்த கதிக்குரிய உடம்பு உண்டாகுதுன்னு சொல்லுகிறார்கள். 3ஆவது நாளே விட்டுட்டு இவன் போயிடுறான். அப்புறம் அது வரைக்கும் அந்த வீட்டுல தண்ணியில கொஞ்ச நாள், கொள்ளையில கொஞ்ச நாள், மேட்டு வேலையில கொஞ்ச நாள், இப்படி எல்லாம் ஆத்மா இருக்கும்ன்றதான் சொல்லுகிறார்கள். அப்புறம் பிறகு அவனை கர்மாதியம் முடிஞ்ச உடனே யமதூதர்கள் திரும்ப வந்து கட்டி இழுத்து அழைச்சிட்டு போவாங்க. அப்ப அவன் அழுது கொண்டே சொல்லுவான், என் மனைவியை விட்டு போகின்றனே, என் பிள்ளைகளை விட்டு போகின்றனே, என் வீட்டை விட்டு போறேனே, என் கணவரை விட்டு போறேனே, இப்படி எல்லாம் அதுக்கு அது வரைக்கும் புத்தி உண்டு. அதை நினைத்துக்கொண்டு உண்டுன்னு சொல்லுகிறார்கள். நமக்கு சைவாகமா பூர்வமா அப்படி இருக்கான்னு தெரியல, புராணங்கள்லாம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லேன்னு புராணங்கள்லாம் பிரமாணம் தான் சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமானா, இருக்குன்னு நம்புவோம். அதனால அப்புறம் இழுத்து கொண்டு போய் அப்புறம் ஒவ்வொரு நரகத்துல கொண்டு போவாங்கன்னு சொல்கிறார்கள். ஆமா ஆமா, 3 நாள் கழிச்சு போகிறார். அடக்கம் பண்ணோடனே 3ஆவது நாள் தடஞ்செயன் ஒடுங்கியது, 3ஆவது நாள்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்புறம் அந்த காடு அசீபதம் என்கிற காடு வழியை அழைத்து சென்று அப்புறம் அங்கு ஒரு பெரிய நதிக்கரை வைத்தரணின்னு ஒரு நதி இருக்கும்னு சொல்கிறார்கள். அது ரத்தமும் சீழும் ரொம்ப கொடுமையா இருக்கும் பார்ப்பதற்கு. அதுல இறந்து கடந்து செல்லும் சொல்றாங்க. ஏதோ ஒரு நாள் பசுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பசு வந்து அங்க நிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்புறம் பிறகு அந்த பசுவோட வாழை பிடித்து கொண்டு அந்த கரையை அடையலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது மாதிரிலாம் இருக்கு. நரகம்னா அவ்வளவு கொடுமையானதுங்க. அதனால ஒன்றும் நீங்க அதுக்காக ஒன்னா ஐயோ நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டியதில்லை. என்றைக்கு சிவதிக்கு ஆகிவிட்டதோ அன்றைக்கு நரகம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் இருக்குங்கிறத இல்லையா. எப்போ திடீர் உத்திராட்ச தாரணர்களாக சிவபக்தர்களாக ஆகிறீர்களோ அவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் அப்படிலாம் இருக்கு என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தப்பு செஞ்சோம்னா திரும்பி போயிட வேண்டியது அங்கே. ஏன்னா இதெல்லாம் போட்டுக்கிட்டு செஞ்சோம்னா ரொம்ப அதிகம். சிவதிக்கு ஆனது பிறகு தப்பு செய்யறது, திடீர் உத்திராட்சம் தரித்து கொண்டதுக்கு பிறகு தப்பு அதிகமா செஞ்சா ரொம்ப அதிகமா கொடுத்துருவார். அதனால வல்லருக்கு அறவும் விரவும் சடை, உள்ளிருக்கு வேறு அரண் பொற்கழல், உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நல்லிருப்பர் நரக குழியில. பெருமான கும்பிடாதவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பான்னார். எங்க நரகத்துல இருக்கிறார். நரகத்துல இருக்கிறது நல்லா இருக்கிறது இருக்க முடியாது, அப்படி எல்லாம் சொல்கிறார்கள். அப்ப நரகத்துல சென்று அனுபவிக்க வேண்டிய வேதனைகளுக்குரிய உடம்பாக இருப்பது இந்த யாத்தனா சரீரம் என்று இதற்கு பேர். சரிதானே? அது சொர்க்க அனுபவத்தையும் கொடுக்கும். யாதனா சரீரமாகி இன்ப துன்பங்கள் எல்லாம், இன்பத்து துன்பத்தை அனுபவிக்கிறதுக்குரிய உடம்பு எல்லாம் நாதனார் ஆணை உய்க்க நரகோடு சொர்க்கம் சுய்த்து. எவ்வளவு காலம் நரகத்துல எவ்வளவு காலம் சொர்க்கத்துல என்று முடிச்சு அந்த வினை டேலி ஆனதுக்கு பிறகு ஓரளவுக்கு இது மனிதனா பிறந்தா இதுக்கு பிறகு ஒழுங்கா அடுத்து கொஞ்சம் நல்லது செஞ்சு கதி அடையலாம் என்று இருக்கக்கூடிய பிறவியா இருந்ததுன்னா திரும்பவும் தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம் என்று திரும்பி பிறவிக்கு வரும் என்று இதைத்தான் சொல்லுகிறார். மாறி பிறப்பில் வரும் அப்படின்னு இதை 3ஆவது அதிகரணத்துல மேற்கொள்ள சொன்னார். அடுத்தது போக்கு வரவு என்று இந்த சூத்திரத்திலையும் சொன்னார். அதான் இந்த பாடல்ல விளக்குகிறார். இப்போ செத்து போனவங்க எல்லாருமே நரகத்துக்கு போவாங்களா அல்லது நேரடியா பிறவிக்கு வந்துருவாங்களா அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல விளக்குறார். சரிதானே?